காலை வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பார் கவுன்சில் இதில் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸு குரூப் போடுறாங்க. அதில் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது நமக்கு உடம்புப்பட்டு அவங்க இறந்துட்டா 20 லட்சம், கை கால் விழுந்துடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு, அதுக்கெல்லாம் ஏதாவது பணம் போட்டிருக்கோம். இது இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா வாரம் உங்களுக்கு 20,000 ரூபா தராங்களாம். அது ஒரு 20 வாரத்துக்கு தரேன்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாலிசி. ஸோ இந்த மாதிரி பாலிசியில் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம பணத்தை கட்ட சொல்கிற நம்ம கட்டுறோம் குரூப் இன்சூரன்ஸ். ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி பாலிசியில் வந்து பல விஷயங்களில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நான் தரமாட்டேன், ரெப்யூடேட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த தீர்ப்பை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நேரடியாக இந்த நம்ம பார் கவுன்சில் இன்சூரன்ஸுக்கும் இந்த வழக்குக்கும் அதிகமாக சம்மந்தம் இல்லைனாலும் என்னென்னலாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு வேளை கிளைம் தரலைன்னா நம்ம என்னென்ன செய்யணுன்றதுக்கு தான் இது. ஏஆர் 2025 அலகாபாத் 156, ஏஆர் 2025 அலகாபாத் 156, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வர்சஸ் சாரதா பத்மஜா அவஸ்தி. இதில் இவர் வந்து இன்சூரன்ஸ் போடுறாரு. அது வந்து குரூப் இன்சூரன்ஸு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாஸ்டர் பாலிசி பேங்க்கு மூலமாக வந்து அப்ரோச் பண்ணி மாஸ்டர் பாலிசி பண்ணுறாங்க. அதில் வந்து இவர் பணம் கட்டுறாரு, 16,854 ரூபா பணம் கட்டுறாரு. சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இறந்து போயிடுறார். 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் கேட்குறாங்க. அங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு நோய் இருக்குது, இவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இருக்குது, ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் அவர் மறைச்சிட்டாரு, அதனால் வந்து இது மாதிரி தர முடியாதுன்னு சொல்லி ரெப்புடியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அகென்ஸ்டாக ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கமிட்டிக்கு போகிறாங்க, அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் லோக் அதாலத் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த பெர்மனண்ட் லோக் அதாலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு, லீகல் அத்தாரிட்டி ஆக்டில் பெர்மனண்ட் லோக் அதாலத்தில் ப்ரீ லிட்டிகேஷன் கேஸ், நீதிமன்றம் செல்லாமலேயே வழக்குகளை நீங்கள் அங்கே தாக்கல் செய்யலாம். ஆனால் அதுக்கான பட்டியல் வழக்குகள் இருக்குது, ஷெடியூல் ஆஃப் சப்ஜெக்ட், அதில் இருந்தால் தான் போடும். இன்சூரன்ஸு அதில் இருக்குது. ஸோ பெர்மனண்ட் லோக் அதாலத்தில் போடுறோம். லோக் அதாலத் வந்து 2 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து இவங்களுக்கு 50 லட்சம் தரணும், வட்டியோடு தரணும் அப்படின்னு உத்தரவு போட்டுறோம். அதை சேலஞ்சு பண்ணி தான் இங்கே அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு பஜாஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்திருக்கு. இவங்க வந்து இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 செக்ஷன் 114A சப்கிளாஸ் 2 ZE, அதுக்கப்புறம் 45 சப்கிளாஸ் 4, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ப்ராக்கெட்டில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் இன்ட்ரூஸ்ட் ரெகுலேஷன் 2002. இது இல்லாமல் IRDA ரெகுலேஷன்ஸ்னு வேறு இருக்குது. இதெல்லாம் படித்து காட்டி இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரெப்புடியேட் பண்ணுறீங்கல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் பண்ணலை, 45 கிளாஸ் 4 பிரகாரம் நீங்கள் வந்து அந்த ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு பல காரணங்களை சொல்லி லோக் அதாலத்து கொடுத்த உத்தரவு சரிதான் அப்படின்னு உத்தரவு போட்டாச்சு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பில் 45 கிளாஸ் 3 இன்சூரன்ஸ் ஆக்ட் பிரகாரம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பேங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிசி வந்து பேங்க்கு தான் சொலிசிட் பண்ணுது, அதுக்கு அவங்க தான் கேன்வாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை, அவர் சிம்பிளி மாஸ்டர் பாலிசி ஹோல்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கல இந்த நீதிமன்ற தீர்ப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 238 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டு பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ராடு எப்படின்னா வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 182 ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 51 ஆஃப் தி இன்சூரன்ஸ் ஆக்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை இன்சூரன்ஸ் பண்ணி இது ஒரு கொடுக்க வேண்டிய உத்தரவை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வழக்குகளை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பணம் தரலைன்னா குற்றவியல் வழக்குகள், அதாவது பிரபலமாக இருக்கிற வக்கீல்கள் அவங்கக்கிட்ட வருவாங்க, சாதாரண மக்கள் ஏரியாவில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள். நீங்கள் அதை வந்து
அட்டன் பண்ணோம்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு, இந்த தீர்ப்பெல்லாம் படித்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். உள்ளே போயிட்டிங்கன்னா எல்லாமே சரியாப்படியாக முடியும். சரி, இதுக்கப்புறம் என்ன விஷயம், உங்கள்கிட்ட 2-3 விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னென்னா, அன்னைக்கு இளம் வழக்கறிஞர்கள் வந்து கொஞ்சம் கவனங்கள் செலுத்தி படிக்கணும். ஒரு வக்கீல் அன்றைக்கி அப்பீல் போட்டார் பிஜே கோர்ட்டில். அந்த ப்ளீடிங் கில்ட்டி பண்ணியாச்சு. அதனால் தண்டனை கொடுத்துட்டாங்க. கோர்ட்டில் வந்து இல்லை, நான் பீரியட் ஆல்ரெடி அண்டர்கான் ப்ராமிஸ் பண்ணாங்க, கொடுக்கலன்னு சொல்லி ஏதோ ஆர்கியூ பண்ணார். அவர் ஆனரபிள் ஜட்ஜு என்ன சொன்னாருன்னா, ப்ளீடிங் கில்ட்டியில் அப்பீல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் ப்ரொவிஷன் எடுத்து காமிக்கிறாரு. இவர் அதை வாங்கி படிக்கிறாரு, வேக வேகமாக படிக்கிறாரு. அது டைட்டில் ஒன்று ப்ளீடிங் கில்ட்டியில் அப்பீல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷோவில் எக்ஸப்ட் ஃபார் கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ், அப்போனா அடிக்யூசி ஆஃப் சென்டென்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் அப்பீல் போடலான்னா, அப்போ நீ கேட்குறது கரெக்ட் தானே, என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, அதை ஆர்கியூ பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது என்ன அட்வர்சேரியல் சிஸ்டம், ரிஃபார்மேட்ரி தியரி, என்ன அது வந்து அது ரெட்ரிபியூட்டரி தியரி கிடையாது, இதெல்லாம் சொல்லி ஆர்கியூ பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அது என்னுடைய இது. நீங்கள் வந்து நன்றாக வழக்குகளை வந்து தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். 3 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து யாராவது ஒரு நல்ல மூத்த வழக்கறிஞர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அவர்களோடு இணைந்து செயல்பட்டு பணியாற்றினீங்கன்னா அங்கே வேலை கற்றுக்கணும். இல்லைன்னா நீங்கள் நீதிமன்றங்களில் போய் உட்காந்துக்கணும். உங்கள் வழக்கு முடிஞ்ச பிறகோ இடையிலையோ அங்கே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். பெர்செப்ஷன் இருக்கணும். அந்த உணர்ந்து ஆழமாக நம்ம மனசில் பதிய வைக்கிற நிலைமைக்கு உருவாக்கணும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ருடிமெண்ட்ரி ஃபார்ம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரன்ற மாதிரி இதை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் அது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சில வழக்கறிஞர்கள் கேஸே நிறைய நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய தனிப்பட்ட வழக்குகள் கேஸ் நடத்துகிறேன். நான் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை. காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்றேன். 12 மணி 1 மணி வரைக்கும் கேஸ் நடத்துகிறேன். அப்புறம் வீட்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் சாப்பிட்டவுடனே தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறேன். 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். இப்படி இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அந்த யார் என்ன ரூமர் சொல்கிறாங்கன்னு தெரியல, அவர்கிட்ட போனால் ஈஸியாக ஏமாந்துருவார், இலவசமாக நடத்துவேன். இப்போல்லாம் வழக்குகள் இலவசமாக நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு காரணமே, நான் வந்து போனால் தான் என்னுடைய இளம் வழக்கறிஞர்களுக்கு வழக்குகள் வந்து பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானங்கள் நான் ஏற்பாடு பண்ண முடியும். எனக்கு வருதோ இல்லையோ அது வேறு விஷயம். அதனால் இது வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்காம ஒருத்தர் அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், இதோ வந்துட்டேன், காலையிலே ஃபோன் பண்ணிடுவார், கோர்ட்டில் வந்துடுறீங்களான்னு. அப்புறம் இல்லை சார், நான் இதோ வந்துக்கிட்டே இருக்கிறேன் சார், நேற்று 3 மணி வரைக்கும் சேம்பர் வந்து கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் தான். என்ன இது வரைக்கும் அந்த கேஸோட ப்ரீஃபே கொடுக்கல. இவனுங்க ஒழுங்காக கட்டையும் அடிக்க வைக்க மாட்டேன்றானுங்க, குப்பை மாதிரி எடுத்துன்னு வரானுங்க. இவனுக்கு நான் கிளர்க்கு வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க. எனக்கும் சில நேரத்தில் கோபம் வரும். நானும் எவ்வளோதான் பெருந்தன்மையாக இருக்குது, நீங்கள் எனக்கு நல்லா உதவி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் பணம் இல்லாமல் தயவுசெய்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. நான் இனிமேல் அது என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் மாத்திரம் வேலை செய்யலை, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க நான் டிராஃப்டிங் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அந்த ஏஐ வந்ததுனால அவங்கக்கிட்டேயே ஒரு மாடல் டிராஃப்டிங் பண்ண வச்சு அப்புறம் அதில் கரெக்ஷன் பண்ணி அதுக்கு கம்ப்யூட்டரில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் கட்டணும், இதெல்லாம் தெரியுதில்ல. சும்மா வந்து டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு சில நேரங்களில் கோவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராகிறேன். நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் உங்கள் பர்சனல் மேட்டராக இருந்தாலும் கூட அதை நீங்கள் முறையாக செஞ்சு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உதவி செய்கிறதுல தான் எனக்கு பெருமை தவிர உங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்துல. பெரும்பாலும் நிறைய வழக்கறிஞர்களுடைய வழக்குகள் வந்து அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுற வழக்குகள் வந்து வருது. அது வரக்கூடாது. அதுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். ஏதாவது பிரச்சனைகள் நிறைய வழக்கு நானே கோர்ட் ஃபீலாம் செலவு பண்ணி கூட திடீர்னு ஒரு வக்கீல் இறந்துடுறாரு, அவங்க குழந்தைங்களுக்கு
அதை வாங்கி தரணும். அதுக்குன்னா நான் செலவு பண்ணி தர தயாராக இருக்கேன். அடுத்தவன் சொத்து ஆட்டை போடுறதுக்கு நான் அந்த ஃபேக்ட்ரியை மூடணும், வேலை செய்யறது நிறுத்தணும். இந்த வேலையெல்லாம் இந்த சில்லற வேலைலாம் நான் செய்யறதில்ல. இதுதான் என்னுடைய கடைசி வார்னிங்கு. காலை வணக்கம். நன்றி.